சென்னை ராயபுரத்தில் விஜய் கட்சி வேட்பாளர் பாலால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய வீடியோ வைரலாகி வரும் நிலையில் அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை ராயபுரம் தொகுதியில் நடிகர் விஜய் கட்சியை சேர்ந்த விஜய் தாமு என்பவர் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் விஜய் கட்சி வேட்பாளர் 2.5 அடி பாலால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வன்முறையை கொண்டாடும் ரவுடியை போல விஜய் கட்சி வேட்பாளர் பிறந்தநாள் கொண்டாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் பாலால் கேக் வெட்டிய ராயபுரம் வேட்பாளர் விஜய் தாமு மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை ராயபுரத்தில் விஜய் கட்சி வேட்பாளர் பாலால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய வீடியோ வைரலாகி வரும் நிலையில் அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை ராயபுரம் தொகுதியில் நடிகர் விஜய் கட்சியை சேர்ந்த விஜய் தாமு என்பவர் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் விஜய் கட்சி வேட்பாளர் 2.5 அடி பாலால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வன்முறையை கொண்டாடும் ரவுடியை போல விஜய் கட்சி வேட்பாளர் பிறந்தநாள் கொண்டாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் பாலால் கேக் வெட்டிய ராயபுரம் வேட்பாளர் விஜய் தாமு மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை ராயபுரத்தில் விஜய் கட்சி வேட்பாளர் பாலால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய வீடியோ வைரலாகி வரும் நிலையில் அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை ராயபுரம் தொகுதியில் நடிகர் விஜய் கட்சியை சேர்ந்த விஜய் தாமு என்பவர் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் விஜய் கட்சி வேட்பாளர் 2.5 அடி பாலால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வன்முறையை கொண்டாடும் ரவுடியை போல விஜய் கட்சி வேட்பாளர் பிறந்தநாள் கொண்டாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் பாலால் கேக் வெட்டிய ராயபுரம் வேட்பாளர் விஜய் தாமு மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.